வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரத்துலேருந்து வைப்பாலம் வந்துட்டேன். வைப்பட்டிலேருந்து மல்லசமுத்திரம் போய் மல்லசமுத்திரத்துலேருந்து அடுத்தது நான் எப்படி போக போகிறேன்னாக்கா வைகுந்தம், பூலாம்பட்டி, அந்தியூர் போகிறேன். பவானி போகாமல். ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஷார்ட்டாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக. வாங்க ஒவ்வொரு இடமா அப்படியே போயிட்டே போகலாம். வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி வந்துட்டு வையப்ப மலையிலேருந்து அப்படியே மல்லசமுத்திரம் போய் அப்படியே போகிறதாக சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம தம்பிங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க ஏற்கனவே ஆட்டியாம்பட்டியில் சந்திச்சிருக்கேன். போகிற வழியில் பாருங்கள் ஒரு கோயில், பிரம்மாண்டமான கோயில், சரியான உயரம். வணக்கம் தம்பி, வாங்க போகலாம். அப்படியே அந்தியூர் போயிட்டு வரலாம். சரி, ரைட்டு. ரைட்டு, சந்தோஷம், நன்றி. இப்போ மல்லசமுத்திரம் போகிற வைப்பமலை டு மல்லசமுத்திரம் போகிற வழியில் எங்கள் மாமன் அவர் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. காளிப்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்களும் அக்காவும் கரெக்டாக ஒரு கோயிலுக்கிட்டே சந்தித்தோம். இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம், வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திங்க வாங்க. கடை பேர் என்னன்னு சொல்லிடுங்க. ராசிபுரத்தில் ஃபேமஸ் யுவராஜ் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் இவங்க தான். வணக்கங்கம்மா. வணக்கங்கக்கா. சரி, பார்த்துங்களா? பாட்டுறோம். மல்லசமுத்திரத்துலேருந்து இப்போ காளிப்பட்டி போய் அந்த போனோம். 2 தம்பிங்க வந்துட்டு நம்ம வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தே தான் ஆகணும்னு எடுத்துக்கிறாங்க. ஹாய் தம்பி, வணக்கம். என்ன உங்கள் நேமு? ரைட். உங்கள் நேமு? ரூபன்ராஜ். ஓகே. மல்லசமுத்திரத்து வழியாக அப்படியே வைகுந்தம் போய் போக போகிறேன். இந்த ரோடு பாருங்கள், 2 பக்கமும். இது வந்து சேலம், ஆட்டியாம்பட்டி, திருச்செங்கோடு மெயின் ரோடுங்க. 2 பக்கம் இருக்கிற புளிய மரம் ஓரளவுக்கு அப்படியே இன்னும் சேதாரப்படுத்தாமல் இருக்கிற இடம் இந்த ரோடு ஒன்றுங்க. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு காளிப்பட்டி கந்தசாமி கோயில்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் போகிறோம். பாருங்கள், வைகுந்தம் 10 கிலோமீட்ரு. இந்த கோவில் தாங்க காளிப்பட்டி கந்தசாமி கோவில், முருகன் கோயிலுங்க. தைப்பூசத்து அன்னைக்கு இந்த கோயிலில் சரியான விசேஷமாக இருக்கும். நம்ம பேடி இப்போ வந்துட்டு அந்தியூர் குருநாத சாமி கோவில் பண்டிகை எப்படி ஃபேமஸோ இந்த வட்டத்துக்கு காளிப்பட்டி தேர்னா ரொம்ப பிரபலைங்க. நம்ம நேராக போனாக்கா ஆட்டியாம்பட்டி, சேலம். நம்ம இடது பக்கம் திரும்பணும். ஒரே ஸ்ட்ரைட்டுங்க. அதனால தான் இதில் வந்தேன். காக்காபாளையம் போய் அப்படி வரதோட ஸ்ட்ரைட்டாக போனோம். வைகுந்தம், மகடஞ்சாவடி, கொங்கனாபுரம், எடப்பாடி அப்படி போகிறோம். நாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வைகுந்தம் நேராக போக போகிறோம். இந்த ரயில்வே ட்ராக்கு முதல்லாம் ரொம்ப சிரமங்க. 2 ட்ராக் இருக்குங்க. இதில் கேட்டு போட்டாங்கனாக்கா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் கிரவுண்டு போட்டிருக்காங்க. மழை வந்து தண்ணி வந்து வெளியில் கொட்டிடுற மாதிரி ஒரு இதுவும் பண்ணிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மழை தண்ணி பூரா அந்த அண்டர் கிரவுண்டில் அந்த இதில் நிற்காது. இதில் யாரோ ஒரு நண்பர் வந்துட்டு பஞ்சர் கடைக்கான நம்பர் போட்டுக்கிறாரு. நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம். எவ்வளோ பெரிய ஒரு சுரங்கப்பாதை செஞ்சுருக்காங்க. எதுக்கு இந்த மேலே ஷீட் போட்டிருக்காங்கன்னா மழை தண்ணி பூரா பேஞ்சுனாக்கா இந்த இடம் நம்பிடும் அப்படிங்கிறதுக்காக தான். இருந்தாலும் பம்பிங் ஸ்டேஷன் வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது பாலங்க அது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஆயிருங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இது மெயின் எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் கேரளா போகிற மெயின் எக்ஸ்பிரஸ் ட்ராக்குங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களா, தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. ஏன்னா இதெல்லாம் பம்ப் பண்ணி விடணும். நம்ம வண்டி இன்றைக்கி நனைஞ்சிட்டு தான் போகுது. 2வது பாலம் ஏறி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பைபாஸ் வந்துருக்கு. கோயம்புத்தூர் பைபாஸ், கேரளா. நாம் இன்றைக்கி அதில் போக போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக கொங்கனாபுரம், எடப்பாடி, பூலாம்பட்டி அப்படியே போயிடும். அருமையான இடம். வந்தாலே தேவையில்லைங்க இந்த இடத்துல. அழகா இருக்கு.
அடியாக மரம். வெயிலுக்குன்னு இந்த ஏரியாக்காரங்க பந்தல் போட தேவையில்லை. இப்போ அந்த புளியாமரத்தை அந்த இதில் வந்துக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், வழியில் நிறைய கவுரு பின்னிட்டு இருக்கிறாங்க. கட்டில் கவுரு, இந்த மாட்டு கவுரில் பின்னிட்டு இருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம், பயனடைஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு நான் பிரயாணம் பண்ணதில்லை. நான் கொஞ்சம் 10 கிலோமீட்டர் ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்துட்டேன். போட்டுக்கு 2 பக்கமும் அழகாக மரம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் நினைக்கிறேன். இன்னும் இருக்கும், இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அங்கே மட்டும் ரோடு போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம், சின்ன ரோடு தான். நன்றி. நேராக வந்துட்டு நான் இப்போ இந்த கொங்கனாபுரம் ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு சரி ரூட்டு கேட்கும்போது நம்ம தம்பிங்க 2 பேர், அண்ணா நான் உங்கள் ஃபாலோவர். நாங்கள் அப்புறம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. கார்த்திக், பேர் பிரதீப். ஓகே, அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோவரான். வாழ்த்துக்கள். அப்படியே ரைட்டில் திரும்பி எடப்பாடிக்கு கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டு போகணும். அங்கே போகலாம். இப்போ நம்ம இந்த ரவுண்டானா லெஃப்டில் அப்படியே போய் போகிறோம். கொங்கனாபுரம் ரோட்டில் அப்படியே வந்துட்டு இருந்தேன். வரும்போது என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அண்ணன் வந்தார். அண்ணனும் மெக்கானிக். அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேர் என்னங்கண்ணா? சித்திக். சரி, எந்த ஊரில் மெக்கானிக் இருக்கீங்க? கொங்கனாபுரத்தில். இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி, ரைட். தம்பி மெக்கானிக்கா? அப்படியா, நீங்களும் மெக்கானிக்கா? ரைட், வெரி குட். சரி, இப்போ நம்ம எடப்பாடிக்குள்ள போக போகிறோம். லெஃப்டில் போனோம்னாக்கா சங்ககிரி, ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து எடப்பாடி. இதுதாங்க எடப்பாடி பேருந்து நிலையம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய ஊர். பூலாம்பட்டிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குது. எல்லாம் இளைஞர்கள்லாம் சந்தோஷமாக நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. செமையாக தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த ரோட்டில் தாங்க போகணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பூலாம்பட்டி நீர் தாக்கம் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. இதாங்க பேரேஜ். மேட்டூர்லேருந்து தண்ணி வந்தபோது ஃபஸ்ட்டு பேரேஜ் இதாங்க. இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இதிலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜுக்கான ஒரு இடமுன்னு சொல்லலாம். இந்த மலை வந்து பாலமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா ஹைட்டாக இருக்குது. இது அப்படியே மேட்டூர் அப்படியே ஜாயிண்ட்.
மேலே வந்து மலைவாழ் மக்கள் குடியிருக்கிறதும் சொல்கிறாங்க. நீர் பாருங்க எப்படி தேங்கி இருக்குன்ட்டு. இதில் கேட்டில் பார்த்தீங்கன்னா காரு அனுமதி கிடையாது. காருக்கு வந்து அடுத்த பாலத்தில் தான் போகணும். 2 வீலருக்கு மட்டும்தான் இதில் அனுமதி. நீர் தேக்கப்பட்டு இந்த நீர் வந்து ஒவ்வொரு கதவு வழியாக வருது. இந்த லாஸ்ட்டில் பவர் ஸ்டேஷன் அந்த வழியாக விட்டு கரண்ட் எடுத்துகிட்டு தண்ணி பாருங்கள் வெளியே வருது. அதுலேயும் பாருங்கள் மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி இப்போ குறைஞ்சிருச்சு. நிறையா தண்ணி வரும்போது எல்லா மதகையும் திறந்து விட்ருவாங்க. உற்பத்திக்கு கரண்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஓரமாக போய் கரண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி வெளியே வருது. பேரேஜுக்குள்ளார வந்துட்டு கொண்டு வந்த சாப்பாடை இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டேன். இந்த இடம் இந்த பேரேஜ் பக்கத்தால் ஒரு காலத்தில் பார்த்தா அழகான பூங்காவாக இருந்திருக்க மாட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயன்பாடின்றி இருக்குது. நல்லா இருக்குது. அப்படியே மரம்லாம் ஃபுல்லாக மேலோங்கி வளர்ந்து அழகாக இருக்குது. ஆச்சுங்களா? இப்போ இந்த வழியாக தான் வந்தோம். இது என்ட்ரன்ஸு. அந்த மெயின் ரோடு சங்ககிரி டு மேட்டூர் மெயின் ரோடுங்க. இப்போ அதில் நம்ம இடது பக்கம் போனாக்கா சங்ககிரி, வலது பக்கம் போனால் மேட்டூர். இப்போ நம்ம இடது பக்கம் கொஞ்சம் தூரம் போய் அந்தியூர் ரோட்டில் போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ரைட் சைடு திரும்பணுங்க. ரைட் சைடு போனால் நம்ம அந்தியூர் 19வது கிலோமீட்டரில் இருக்குது. இந்த இடத்து பேர் அம்மாப்பேட்டை. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வண்டி எப்படி இருக்குதுங்க? நீங்கள் பயங்கரமாக இருக்குங்க சார். உண்மையிலேயே நான் வந்து வண்டி வந்து ஸ்கூட்டர்னே எனக்கு தெரியலைங்க. ஏதோ புதுசாக வந்து பஜாஜில் ஏதோ புதுசாக ஏதோ வண்டி லான்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லி அம்மா பாட்டையில்னா அப்படி வண்டியை வாட்ச் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் புதுசாக லான்ச் பண்ணல பார்த்தா ரைட் சைடில் கிக்கர் கிடையாது. அந்த ரைட் சைடு கிக்கர் வந்து பழைய காலத்து வண்டிக்கு மட்டும் தான் இருக்குதுங்க. புதுசாக கிடையாதுன்னு சொல்லி தான் அவர் பார்த்தா அப்புறம் தான் நெருங்கி கேட்கும்போது பழைய வண்டியை நான் தான் ரெடி பண்ணி தான் சொன்னீங்க சார். நான் பயங்கரமாக இருக்குங்க சார். புதுசாக ஒரு வண்டியை லான்ச் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்து பண்ணுறது வாய்ப்பே இல்லைங்க. தேங்க்யூ. கலர் வந்து இந்த கலர் வந்து பயங்கரமாக இருக்குது. ப்ளூ கலரு வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க சார். நன்றி. உண்மையிலேங்க சார். அதாவது இந்த வண்டி பற்றி ரசனை இருக்கவங்களால தான் இந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். எனக்கு இதை பார்க்கும்போது என்னுடைய ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் அம்மா பாட்டில் தர, அவர் பேர் சார் மகேந்திரன் நினைக்கிறேங்க. சரி. அவருடைய ஞாபகம் வந்துருச்சு. அவர் நெருஞ்சிப்பேட்டை ஸ்கூலில் ஒர்க் பண்ணாருங்க. அவர் தான் ஸ்கூட்டரில் ஒருவர் போவார். கிரேட் கிரேட். அப்புறம் பார்த்தா எங்கடா சேம் அதே மாதிரி வண்டியெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. வண்டி சூப்பருங்க சார். ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே. இப்போ நம்ம ரவுண்டானா வந்து சேர்ந்துட்டோம். இப்போ ரைட்டில் போனோம்னாக்கா அந்தியூர், பர்கூர், தட்டக்கரை, தாமரக்கரை. லெஃப்டில் போனோம்னா பவானிக்கு போகிறீங்க.
அங்க சாந்து பொட்டு இருக்கு, ஸ்டிக்கர் பொட்டும் இருக்கு. வாங்க வாங்க அக்கா வாங்க அண்ணா வாங்க. இது திருவிழா ஃபேன்சி ஸ்டோரி. நேரடி புக் பண்ணுங்க. எந்த பொருள் எடுத்தாலும் பாருங்க, 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் தாங்க. 11 கலை. நம்பர் இருக்கா என்கிட்ட ஒரு வண்டி கிட்ட சும்மா நைட்டு கூப்பிடலாம். நம்பர் இந்த பிக்சப் வச்சிருக்கேன் சேலம்ல. கண்டிப்பாக. சாரி, நைட் கூப்பிட்றேன். மேலே வந்து அடிச்சிருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா ஓரமாக போய்க்கிறேன் விடு. நம்ம தான் நல்லா ஓடுறாரு. அந்தியூர் குதிரை சந்தையில் ஈவினிங் கொடுக்கறதுக்காக ஷீல்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஃபாலோவர்ஸ், கோயம்புத்தூர்காரங்க. ஹலோ வணக்கம், உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே சொல்லிடுங்க உங்கள் நேம்லாம் டக் டக்குன்னு அடிச்சு. தினேஷுங்க, கோயம்புத்தூர் செம்மேடு. ஹரிசங்கர் செம்மேடு. ஹரிபிரசாத் கோயம்புத்தூர். பாலாஜி கோயம்புத்தூர். சரவணகுமார் விராலி. எல்லாருமே ஆர்எக்ஸ் வச்சிருக்கேன்னா. வெரி குட். அது நம்ம ஜாதி. 135 வச்சிருக்கேன். ஸ்கூட்டர் தான். உங்களுக்கு குதிரை இருக்கா? குதிரை மாப்பிள்ளை வச்சுக்கிறாங்க. வண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அடுத்த வருஷம் மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்கலாம். குதிரை வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். விவசாயிகளுக்கு போயிட்டோம், இருந்தாலும் ஒரு 3 நாளைக்கு கடவுள் கொஞ்சம் நிறுத்தி வைப்பாருன்னு சொல்லி ஆசை கேட்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ.
ஹரி இல்லைங்க அருமையான குதிரை ஒழிஞ்சா வரும் நம்ம நண்பர்கள் ஷெட்டு குதிரை. ஹாய் 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 அழகு.
கடிச்சு விடாத கடிச்சு விடாத. சரி வாங்க வாங்க வைப்பு. என்னது? ஆமா அந்த ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. இவர் நம்ம பேலக்குறிச்சி சைடு. எத்தனை குதிரை நம்மகிட்ட இருக்கு? 3 ஒன்று சேல் பண்ணிடுச்சு. சேல் பண்ணியாச்சா? வெரி குட்.